சென்னையில் சிங்கம் பட பாணியில் விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நகை வழிபறி கொள்ளையன் இன்று அதிகாலை என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மார்னிங் 4 o'clock வரோம். 4:15 ஒரு ஃப்ளைட்டில் வரோம். நாங்கள் இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளார போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. சென்னையில் மின்னல் வேகத்தில் வழிப்பறி, திருட்டு நகையுடன் விமானத்தில் தப்பும் திட்டம் என பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட இந்த கொள்ளையன் தான் நேற்றிரவு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ஜாஃபர். மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாட்டை குறிவைத்து 7 இடங்களில் வழிப்பறி செய்த இரானி கும்பலை காவல்துறை சுற்றி வளைத்து பிடித்தது எப்படி? செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை அடையாறு, வேளச்சேரி, சாஸ்திரி நகர் என அடுத்தடுத்து 7 இடங்களில் பெண்களிடம் நகை வழிப்பறி செய்யப்பட்டது. சிசிடிவியின் காரணமாக வழிப்பறி சம்பவங்கள் குறைந்துள்ள நிலையில் ஒரே நேரத்தில் 7 இடங்களில் வழிப்பறி நடந்ததால் இது வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் கைவரிசையாக இருக்குமோ என்ற சந்தேகம் காவலர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில்தான் 2 இடங்களில் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் கிடைத்தன. ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிபட்ட இருவரையும் விசாரித்த போது அவர்கள் வழிப்பறிக்கு பெயர் பெற்ற இரானி கொள்ளையர்கள் என்று அதிர வைக்கும் தகவல் தெரிய வந்தது. ஆமா, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் வந்து பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட் மும்பை. ஈரானை பூர்வீகமாக கொண்ட இந்த கொள்ளையர்கள் பல குழுக்களாக பிரிந்து மகாராஷ்டிராவில் வசித்து வருகின்றனர். ராணுவ வீரர்கள் போன்று வலுவான உடல் அமைப்புடன் இருப்பார்கள். முழுக்கை டி-ஷர்ட் அணிந்து டக்கின் செய்து கொண்டு செல்வதுதான் இவர்களின் அடையாளம். மக்களை திசை திருப்பி குறிப்பாக பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இவர்களின் பாணி. எந்த ஊருக்கு சென்று கொள்ளையடித்தாலும் உடனே சொந்த ஊருக்கு செல்ல மாட்டார்கள். சம்பந்தமே இல்லாத ஊருக்கு சென்று விடுதியில் அறையெடுத்து சில நாட்கள் தங்கி இருப்பார்கள். காவலர்கள் துப்பு துலக்கி அவர்களின் வீட்டிற்கு சென்றால் அங்கு அவர்களது குடும்பத்து பெண்கள் தான் இருப்பார்கள். விசாரணைக்கு வந்தது தெரிந்தாலே அந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து காவலர்களை விரட்டி அடிப்பார்கள். அதே போன்று கொள்ளையடிக்கும் ஊர்களில் எப்போதும் வழக்கறிஞர்களை தயாராக வைத்திருப்பதும் இவர்களின் பாணி. ஒருவேளை பிடிபட்டால் உடனே ஜாமீனில் எடுக்கத்தான் இந்த ஏற்பாடு. இந்த அளவுக்கு நேர்த்தியுடன் செயல்படும் இந்த கும்பலை வழிப்பறி நடந்த 3 மணி நேரத்தில் சென்னை காவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். நேற்று சென்னை ஏர்போர்ட்ல 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவன ஓங்கோல்ல RPF உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். இருவரையும் புதன்கிழமை அதிகாலையில் வழிப்பறி நடந்த இடங்களில் ஒன்றான தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள பாலப்பகுதிக்கு அழைத்துச் சென்று காவலர்கள் விசாரித்துள்ளனர். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பைக்கில் உள்ள சீட்டுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து ஜாஃபர் காவலர்களை நோக்கி சுட்டதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேல படாம போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க. அதில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த ஜாஃபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் சென்னையில் அடுத்தடுத்த நகைப்பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்களின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்களில் அடுத்தடுத்து நகைப்பறிப்பில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதில் ஒருவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேரின் புகைப்படங்களையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது.